உள்ள வர்றதற்காக உரலை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உதவிகளை நீங்கள் செய்யும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தாராளமாய் ஏராளமாய் ஆசீர்வதிப்பாராக. வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குமானால் ஆமென் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய புது வருட ஆராதனை 31ஆம் தேதி இரவு 9:30 மணி முதல் ஆமென் 1:30 மணி வரையிலும் நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்காக ஜெபித்து ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வருட ஆராதனை முடிந்து உங்களுக்கு அருமையான ஒரு எளிய ஆகாரம் ஆயத்தமாக்கப்படும். அதையும் பொறுப்பெடுக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உடனே நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமாக கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். ஆமென். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் ஆமென் 26ஆம் அதிகாரம் 10 முதல் தேங்க்யூ. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், பரத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர் காட். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து என்னோட பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாரும் வாய்களை திறந்து, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பி அட்டென்ஷன், யாரும் தூங்கிடாதீங்க எல்லாரும். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ லோ. சத்தாய் நிஷ்களமா ஒரு சாமியே உமிலதா சித்தாயானந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே ஏத்தால் நடியே கடை தெருவோன் என் பாவம் தீ அத்தா உன்னை எல்லாம் ஏன காத்துணை யாருறவே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியே ஓமிலதா சித்தாயானந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே எம்மா விக்குருவி உயிரிந்த பொறுத்தகர்கோ கைமாறுண்டுகோலோ கடை காரும் நடைவாய் சுமாரட்சணை சொல் சுந்தரம் யாதுமில்லே அம்மான் உன்னை எல்லாம் ஏன கார்த்துணை தாருறவே தாயி தந்தை தம கூறு சம்பத்து நட்பேவையோ நீயோ எம்பெருமா கதி வேறில்லை நின்னை எங்கா எண்டிகளோ ஓலஹோடன கென்னோரிமை ஆயே உன்னை எல்லாம் ஏன காத்துணை யாருறவே நிஷ்களமா ஒரு சாமியே ஓமிலதா சித்தாயானந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே
நிஷ்களமா ஒரு சாமியே உம்மிலதா சித்தாயானந்தமாய் இந்த திருத்துவமே நிஷ்களமா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்போம். தேங்க்யூ. சத்தமும் அல்லையில சொல்லலாமா? இன்னும் சத்தமாக சொல்லலாமா? தூங்குறவங்களாம் சத்தமும் அல்லையில சொல்லலாமா? நான் பொதுவாக தப்பாக நினைக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் இன்னும் கஷ்டப்பட வேண்டாம். எஸ், கமான். வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 26ஆம் அதிகாரத்தின், லேவியராகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம், போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, பழையதை விலக்குவீர்கள், பழையதை விலக்குவீர்கள். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? எரிய வேண்டியதை எரியணும். அப்படின்னா பழசெல்லாம் தூக்கி என்ன செய்யணும்? எரியணும். வேண்டாத மூட்டை முடிச்சு அசுத்தம் எல்லாம் எடுத்து எரியணும். சிலர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் சொன்ன பிறகு தான் ஞாபகம் கொஞ்சம் வேண்டாதெல்லாம் ஒதுக்கிட்டேன், கொஞ்சம் வேண்டாதெல்லாம் ஒதுக்கியாச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், நான் என்ன சொன்னேன், அவங்க என்ன செய்தாங்கன்றதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கல, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வீடு ஒதுக்கி இருக்காங்க. போன வாரம் வீடு ஒதுக்கி, வேண்டாத கொஞ்சம் துணியெல்லாம் தூக்கி ஒதுக்கி, வேண்டாத சாதனை எல்லாம் தூக்கி வெளியே எடுத்து போட்டு வீடை கிளியர் பண்ணியாச்சு. ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கல, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. எஸ், அப்போ வருஷத்தினுடைய இறுதி வரும்போ சில விஷயங்களை நம்ம செய்யணும். ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க. சில எரிய வேண்டியதை என்ன செய்யணும்? எரியணும். தூக்கி எரிய வேண்டியதை எரியணும் அப்படின்னு போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆமென், சோத்திரம், பழையதை விலக்குவீர்கள். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப புதிய வருஷத்துக்குள்ள போகும்போ சில பழைய காரியங்களை விலக்கணும், வேண்டான்னு ஒதுக்கணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப போன வாரம் எரிய வேண்டியவைகளையும் இந்த வாரம் ஒதுக்க வேண்டியவைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க. அதாவது அந்த ஒரு அல்லையிலேயே சொல்றீங்க, பட் கெச்சாப்பா இல்லை. சிலர் கேட்பாங்க, கெச்சாப்பு உண்டான்னு. என்ன கெச்சாப்பு இருக்கிறதே பெரிய விஷயம், ஏதோ என்ன இருக்கும், அப்படி மாதிரி தான் உங்க அல்லையிலேயே இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இருக்க மாதிரி இருங்க. அல்லையிலேயே சத்தமா சொல்லுங்க. ஆமென், குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது பாருங்க, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோஷிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து, அவர் நம் நடுவில் உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பழையதை ஒதுக்கி கொடுக்கணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பழையதை ஒதுக்கிட்டா புதியது உள்ள வரும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
பொதுவாக நமக்கு இருக்கிற பழையதை நாமே வச்சுக்கிறத விட அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா, அதாவது அப்படின்னா கிழிஞ்சு போன நங்குருபுங்கிறான்னு சாயம் போன துணிமணியை நான் சொல்ல வரல, வாமி சோத்திரம், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸாக இருக்கும், நீங்கள் வாங்கிடும் போதே கொஞ்சம் டைட்டாக வாங்கியிருப்பீங்க, அது ஒரு நாள் போட்டோன்னே உங்களுக்கு அப்படியே பிதுங்கிக்கும், அப்போ அது அப்படியே தூக்கி வச்சுருவீங்க. அதை என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் நான் அடித்து துவைச்சி லாஸ்ட்டில் சாயம் எல்லாம் போய் அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் தொழிஞ்ச பிறகு அதில் இருக்க பொருளும் எல்லாம் பிஞ்சுக்கு தெரிஞ்ச பிறகு யாருக்கும் கொடுக்கப்படாது. அதை நீங்களே போட்டு எரிச்சணும். உரல்ல சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நல்லவைகளை கொடுக்கணும். அந்த ரொம்ப ஒரு மாதிரி பட்டவைகளை தீ கொளுத்தணும். உரலில் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? பழையதை விலக்குவீர்கள். அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு புதிய வாகனம் வாங்கும்போ பழைய வாகனம் நம்ம கிட்ட இருந்தா அது நல்ல கண்டிஷன் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுத்துடணும். உரலில் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். அந்த நன்றியை அவங்க ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவனிக்கணும், பழையதை விலக்குவீர்கள். பழையதை நீங்க விலக்குனீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் உங்கள் தேவனா இருப்பேன், உங்களோடு கூட நான் இருப்பேன். கைத்தட்டி ஒன்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்ல போறேன், எது பழையது, எது பழையது. பழையதை விலக்குவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள என்ன வரும்னா, இன்னைக்கு போற மற்ற சீலையெல்லாம் பறக்க எடுத்து யாருக்கு எங்களுக்கு கொடுக்கணும், மற்ற அந்த கொஞ்சம் பேண்ட் சட்டையெல்லாம் இருக்குது இருவி பிறவி நமக்கு போட முடியும், அதெல்லாம் யாருக்கு எங்களுக்கு பறக்கி கொடுக்கணும். நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்துல தான் வருவி, எனக்கு நல்லா தெரியும். ஒரு இல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எது பழையது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எது பழையது, பழையதை விலக்கணும்னு சொன்னேன். அப்ப எது பழையது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி இந்த நாளில் நான் சரியான நேரத்தில் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உடனே வரணும். ஒரு அல்லையில் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இது நீ எப்பவும் சொல்லிய கதை தானே ராஜா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு அல்லையில் சத்தமாக சொல்லுங்க. ஆனாலும் நான் நிதானமாக நிற்கிறேன். ஒரு அல்லையில் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், எது பழையது அப்படின்றத உங்களுக்கு காண்பிக்க போறேன். வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் 35 அதனுடைய 5. தேங்க்யூ. நீ பழைய பகையை வைத்து, அல்லேலூயா சொல்லுங்களேன். எது பழையது நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வச்சிருக்க மட்ட கூட்டம் அதை நான் சொல்ல வரல, பழைய துணிமணிகளை சொல்ல வரல, பழைய பாத்திரங்களை சொல்ல வரல. உங்க பழைய பொருட்களை நீங்களா ஒதுக்குனா உங்களுக்கு நல்லது. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீடு நீட்டா இருக்கணும், நீங்க ஒதுக்குங்க, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல நாங்க வீட்டை சுற்றில மட்ட கூட்டம் போட்டு தான் இருப்போம்னா நீங்க இருங்க, அது உங்க விருப்பம். ஒரு அல்லையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விசுவாசிகளோட வீடு பார்த்தாலே தெரியணும் இது ஆவிக்குரிய சபையில ஆராதிக்கிற விசுவாசிகள் வீடுன்னு தெரியணும். வீட்டுக்கு 4 பரமும் உள்ள சாக்கடையெல்லாம் வாரி கூட்டி, உள்ள வேண்டாத மட்ட கூட்டத்தை எல்லாம் கூடி, வீட்டை விட அசிங்கமா 4 பரம் வைக்கப்படாது. அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாதவைகளை ஒதுக்கி வீடு 4 புறமும் நீட்டா இருக்கணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் பிரசங்கத்துல உண்டா? லேவியர் ஆகமத்துல நீ எப்படி துணி துவைக்கணும், நீ எப்படி பல்லு தேய்ச்சணும், எப்படி குளிச்சணும், எப்படி சமைக்கணும், பாத்திரம் கழுவி துவைச்சணும். சிலருக்கு பாத்திரத்தை உள்ள மட்டும் கழுவணும், வெளியே கழுவ மாட்டணும். பாத்திரிங்களா? அப்படி சில பார்ட்டிகள் உண்டு. அது நேரம் ஆச்சு தான் உள்ள மட்டும் கழுவி வச்சேன். வெளியேண்டு ஒருத்தன் வந்து சாய குடிச்ச வரவன் ஒரு சாய வேண்டி குடிச்சுட்டு உனக்கு பாத்திருக்க சட்டிக்குள்ள இறங்கி பார்க்க மாட்டான், சட்டியை வெளியே தான் பார்ப்பான். இந்த கறி சட்டிலையான்னு எனக்கு சாயை காட்டி ஊத்துனேன்னு சொல்லி கொண்டு ஊத்திட்டு போவான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைங்க எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டா இருக்கணும். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீடு 4 பக்கமும் நல்ல கூட்டம், சிலர் கூட்டுற சவுண்டு அவங்க கேட்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கூட்டம் அப்படிச்சு காணும். அல்லையா சொல்லுங்க. சிலர் வழக்குமார் கையில எடுக்கியதே கிடையாது. அல்லையா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிச்சுங்க. வீடு 4 பக்கம் சுத்தமா வைங்க. தேவையற்ற விறகுகளை பாவப்பட்டவர்களுக்கு வாரி கொடுங்க. 4 பக்கம் போட்டிருக்காதீங்க. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கேஸ் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு எங்க வீட்டில் கொஞ்சம் விறகு இருக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுங்க. வீட்டை சுற்றிலும் சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க. காரணம், அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிற தேவன் தம்முடைய தூதனோடு கூட நம்ம வீட்டுக்கு வருவார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க. ஹல்லேலூயா.
அதே போல வீட்டுக்குள்ள தேவையான பொருளை வீட்டுக்குள்ள வைங்க. வீட்டுக்குள்ள தேவையற்ற பொருட்களை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வைக்காதீங்க. வெளியே வைக்க வேண்டிய பொருளை வெளியே வைங்க. வீட்டுக்குள்ள வைக்க வேண்டிய வீட்டுக்குள்ள வைங்க. பெட்ரூம்ல எது இருக்கணும் அது மட்டும் பெட்ரூம்ல இருக்கட்டும். ஷோகேஸ்ல எதை வைக்கணும் அதை மட்டும் வைங்க. உங்களுக்கு புளியமுத்தும் புண்ணாக்கும் எல்லாம் கொண்டு கருவாடியும் கொண்டு ஷோகேஸ்ல வச்சுக்காதீங்க. எதெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் வச்சு நீட்டா வச்சுக்கொள்ளுங்க. தேவன் அதை விரும்புகிறார். கையை தட்டி கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பிரசங்கத்துல இதுவும் உண்டானா இதுவும் உண்டு. பிரசங்கத்தில் இதுவும் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழக்கம் உண்டு. தனக்கு தேவைக்கு யாரும் வீடு கட்டியது கிடையாது. அடுத்தவன் வீடு கட்டியதை பார்த்தா வீடு கட்டு. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தவன் 5 முறி வச்சாலும் எனக்கு 5 முறி வைக்கணும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அடுத்தவன் 3 மாடி கட்டணும், எனக்கு 3 மாடி கட்டணும். அடுத்தவன் ஷோகேஸ் வச்சா நானும் ஷோகேஸ் வைக்கணும். ஆனால் ஷோகேஸ் என்னத்துக்குன்னு பாதி பேருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ள கொண்டு வச்சு அதெல்லாம் அந்த மீன் செஞ்சு வெளியிலேருந்து பெயிண்ட் வந்தோடனே கையில் பின்னக்கா பறக்கின்ற அதை கொண்டு அதெல்லாம் வைக்கணும். கடையில் இப்போ அந்த அண்டி எல்லாம் இல்லை. மற்ற கொல்லாம் படப்பெல்லாம் வெட்டி அழிச்சாச்சு. அல்ல இங்கே அந்த 5 அண்டி பழம் கொஞ்சம் அண்டியும் பறக்கிட்டு வரும். அதை கொண்டு அந்த ஷோகேஸில் வைக்கணும். சிலது அந்த ஒட்டுகரை கொண்டு வைக்கணும். நான் பார்த்துருக்கேன் சில வீட்டில் ஷோகேஸில் ஒட்டுகரை இருக்கும். வெளியே போயிட்டு வரும்போது சும்மா வரமாட்டணும். அங்கே இங்கே கிடைக்கிறதுல கையில் பறக்கிட்டு தான் வருவணும். இதை கொண்டு நேராக வச்சு எங்கே இடம் ஷோகேஸ். இதுக்கு எனக்கு ஒரு ஷோகேஸ் தேவையானு அந்த இடத்த நீட்டாக பூசி விட அதில் இல்லாத போட்டு ஷோகேஸ். ஒரு அலையில் சத்தமாக சொல்லுங்களேன். அம்படத்தும் பூசி எடுக்க 2 கொத்தனாருக்கு வேலை ஆகும். அந்த ஷோகேஸ் அம்படம் பூசி எடுக்குது. அது இல்லாத ஒரே பிளைனா இருக்கட்டும் கொண்டு எங்கேயா தள்ளு. அது எல்லாத்தையும் ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா சத்தமா ஒரு அல்லையில சொல்லுங்க. ஷோகேஸ் எதுக்கு? பிள்ளைங்க வாங்குற மெடல்ஸ், பிள்ளைங்களுடைய நல்ல டாய்ஸ், அழகான வசன போர்டுகள், ஆமாம், நல்ல மெடல்ஸ், நல்ல கோப்பைகள், இதான் சும்மா தாராங்களே. எல்லாத்துக்குமே கோப்பையை தாராங்களே. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அந்த சகோதரி வெட்டோட வெட்டுதான் கோப்பை. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எதுக்கு வைக்கணுமோ அதை கொண்டு வைங்க. ஒரு அல்லையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போதான் நம்ம வீடு அலங்காரமா இருக்கும், அழகா இருக்கும். ஒரு அல்லையில சத்தமா சொல்லுங்களேன். பழைய, அதாவது நான் சொல்றேன் 2025 முடிச்சு 2026க்குள்ள போக முன்னாடி உங்க வீட்டுகளை ஒரு நாள் சுத்திகரிப்புக்குன்னு ஒதுக்குங்க. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பழையதை ஒதுக்குங்க, பழையதை விலக்குங்க, புதியவைகள் உள்ள வரட்டும். பழையதை ஒதுக்கி கொடுத்தாதான் புதியது உள்ள வரும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க பார்க்கலாம். எஸ், நம்பர் 1 எது பழையது, எது பழையது, எதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்றேன். நம்பர் 1 ஒரு முறை கூட வாசிங்க. புக் ஆஃப் எசேக்கியல் சாப்டர் 35 verse 5. கம் ஆன். நீ பழைய பகை, தேங்க்யூ, போதும். பழைய பகை, என்ன பகைங்க? பழைய பகை 2025 வருஷத்தை முடிச்சு 2026 வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பழைய பகையை விலக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பழைய பகைன்னு சொல்லும்ப நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். பகைன்னா நீங்க எதை நினைக்கணும்னா, ஒரு ஆளுக்கும் இன்னொருத்தருக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க உங்க வீட்டுக்கும் வரல, உங்க சொத்தையும் எழுதி கேட்கல, உங்க உடமையை எடுக்க வரல, உங்கள்ட்ட 50 பைசா வாங்க வரல, ஒண்ணுக்குமே வரல. உங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. யாரோ ஒருவர் அவங்கள பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்கள பற்றி ஒரு பகையை உள்ள வச்சுட்டு நீங்க நடந்துகிட்டே இருப்பீங்க. நான் சொல்ற பகை உங்களுக்கு புரியுதா? அவங்க உங்க எல்லைகள்ல பிடுங்கி மாற்ற வரல, அவங்க உங்க தெங்கில ஏறி தேங்காய் களவான வரல, அவங்க உங்க வீட்டு காரியத்துல தலையிடல. ஆனா தேவையில்லாம அவங்கள பற்றி யாரோ ஒருவர் எதையோ ஒண்ணு சொல்றத மனசுக்குள்ள வச்சு அவங்கள பார்த்த உடனே ஒரு பகை உணர்வோடு கூட வலிச்சு ஏற்றிட்டு திரிவோம் இல்லையா? இதுக்கு பேரு தான் பகை. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், உங்களை ஒருத்தன் கையை பிடிச்சு இழுத்துட்டான் அல்லது உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் யாரு சாடிட்டான், அவனை நீங்க பகைக்கிறத விஷயம், அது காரணம் இருக்கு, அப்பா பார்த்துக்குவாரு. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துல நீ பகையை வளர்த்திருக்கிறேன்னா அந்த பழைய பகையை தூக்கியாரு. ஒரு அல்லையில சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்காக, அந்த அக்காளுக்கு வேண்டி, அந்த அக்கா அவியல்கிட்ட பேச மாட்டேன், நானும் அவியல்கிட்ட பேச மாட்டேன். இது ஒரு பகை. அவியலுக்கு பிடிச்சாதவள்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். எவியலுக்கு பிடிச்சாதது, அவங்களுக்கு பிடிக்காத நபர்கிட்ட நானும் பேச மாட்டேன். இதுதான் பகை நான் சொல்ல வரேன். நான் சொல்ற பகை உங்களுக்கு புரியுதா? ஹலோ, ரீசன் இருக்கணும்.
காரணம் இருக்கணும். எங்க காரணமே இல்லாம இயேசுவ சிலுவையில அறைஞ்சு காரி துப்புனவங்களை இயேசு மன்னிச்சா. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், காரணம் பழைய பகை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகை 2025 தூக்கி வெளியே போட்டா அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்கள் தேவனா இருப்பேன் சொல்றாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. ஹalleluya, ஹalleluya. அன்பானவர்களே, பகை நமக்கு வேண்டாம். பகையை தூக்கி போடுங்க. ஒருவேளை உங்க பேர்ல ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க மேல ஒரு கேஸ ஃபைல் பண்ணி விரோதமா நடந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்தா உங்களால பேச முடியாது, அவன்கிட்ட பழக முடியாது. காரணம் இருக்கிறது. ஆனால் அவனை குறிச்சும் பகை உள்ள வைக்காதீங்க. நார்மலா இருங்க, கர்த்தர் நீதி செய்வார். பகையை தூக்கி போடுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நீங்க அவங்களால எந்த பாதிப்பும் அடையல, உங்களுக்கு அவங்க எந்த துரோகமும் செய்யல. அப்படின்னா அப்படி ஒரு நபரை நம்ம பகைக்கிறோம், அப்படி ஒரு பகை நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம். இன்னாரு சொன்னாங்க, அதுவோதான் எங்களுக்கு ஏதோ ஒன்று செய்திருக்கு, அதனாலயாக்கு எங்களுக்கு அடிக்கடி வியாதி வருதுன்னு அவைய வந்து சொல்லிட்டு போச்சுன்னு அவியலுக்கு மேல சந்தேகப்பட்டு பகைக்காதீங்க. இந்த பகை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப அதிகம். அன்னார் வந்து சொல்லிச்சுன்னா மத்தவ தான் உங்களுக்கு என்னத்தையே செய்தா போல இருக்குது, அது ஆக்கும் உங்களுக்கு வீட்டில் பயங்கர போராட்டமாக்கும். எவ்வளங்கிலும் ஒருத்த வந்து ஊனிட்டு போனா தயவு செய்து அதனால பகைக்காதீங்க. அதனால உங்களுக்கு பகை வேண்டாம் நான் சொல்ல வரேன். இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டா, விசுவாச தெய்வ பிள்ளைகளுக்குள்ளால பகைய விலக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு மாறணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சொல்றேன், ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சு நான் அந்த தவறுக்கு ஒத்துப்போவேன்னு சொல்லி நான் அன்பு பாராட்ட போன நீ படுகுழியில விழ போறேன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாவம் இருக்குதா, தீமை இருக்குதா, ஆபத்து இருக்குதா, அங்கிருந்து விலகு. காரணம் இல்லாத பகை உனக்கு தேவையில்லை. பழைய பகையை விலக்குங்கள். இந்த பகை என்பது ஒரு பெரிய லோடாகு, அது நமக்கு பெரிய ஒரு லோடு. இந்த லோட அவன் என்ன செய்யணும்? இறக்கணும். அப்போ எது பழசு, எது பழசு? பகை பழசு. வீட்டில் நிறைய சாப்பாடு செய்துட்டு அளவுக்கு மீறி செய்துட்டு ஒரு வாரம் வச்சு எல்லாம் சாப்பிடாதீங்க, தூக்கி கொட்டிடுங்க. அதை சாப்பிட்டு நீங்க தேவையில்லாம 10,000 ரூபாய் மருத்துவமனை கொடுக்கணும். அதுக்கு புதுசா உப்பு ஊத்தி சாப்பிடுங்க, நல்லது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அங்க பழச சாப்பிட்டு தேவையில்லாம ஒரு வியாதியை வருத்தி மருத்துவமனைக்கு பைசா குடிக்கிறத விட அந்த பழச தூக்கி கோழிக்கு கொடுங்க, அது சாப்பிடும். நீங்க புதுசா சாப்பிடுங்க, ரொம்ப பழச சாப்பிடாதீங்க. நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம், நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். வேஸ்ட் பண்ண மாட்டேன்னா அப்புறம் வியாதி வரும். அல்ல சொல்லுங்க பார்க்கல. ஆமா, இத்தனை வருஷமா சோறாக்கி இன்னும் செல்லதுகளுக்கு ஒரு வீட்டில் எத்தனை பேர் உண்டு, எத்தனை பேருக்கு சோறு எவ்வளோ ஆகும்னு தெரியாது கணக்கு. ஓ பின்ன வரியம் ஃபுல்லா அவிச்சங்க தட்டியதான் வேலை. ஓ பின்ன முன்னாடியே இனத்துல நாளில் அளந்து போடணும், அப்ப ஒழுங்கு அளந்து போட்டுச்சுன்னு. இப்ப கிளாஸ்ல அளந்த அளவு தெரியல. பின்ன நாளில் அளந்து போட்டேன், ஒழுங்கு அளந்து போட்டு அவிச்சாங்க. இதுவளுக்கு கிளாஸ்ல அளந்து போட்டு ஒழுங்கா வச்சா தெரியலன்னு. வீட்டில் புருஷமா இருக்க பிரச்சனை என்னன்னா, ரசம் வச்சிருக்கேன், நீந்து குளிச்சாக்கா வச்சிருக்கேன்னு. ஓ செல்லத விரங்கரை காய்ச்சி ஊத்துணும், மூங்கி குளிச்சு. கணக்கா வைங்க, கணக்கா சாப்பிடுங்க, பழச சாப்பிடாதீங்க, பழச விளக்குங்க. உடலுக்கு நல்லது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது நல்லது. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. ஹalleluya. சில சகோதரர்களுக்கு சில சகோதரமார்கள் என்ன சிரிப்பு, இனி இவள்கிட்ட தப்புன்னு இனி வச்ச மாட்டாங்க. சில சகோதரமார் சொல்லணும், இனி இவள்கிட்ட தப்புன்னு இனி கும்பா நிறைவ காய்ச்சி ஊற்ற மாட்டான், அளவாதான் காய்ப்பாங்க. ஒரு அல்லையா சத்தமா சொல்லுங்க பார்க்கல. இன்னும் சத்தம் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லி குடிக்கார கொள்ளான்னு ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கல. இன்னும் சத்தம் சத்தமா சொல்லுங்க.
ஹalleluya. நம்பர் 1, பழச விலக்கணும். எது பழசு அப்படி பைபிள் சொல்லுதுன்னா பழைய பகைய விலக்கணும். நம்பர் 2, வேகமா சொல்லி ஜெபம் பண்றேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 5 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. ஆகையால் ஆமென். ஆமென். ஹalleluya, ஹalleluya. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு 8ஆவது வசனத்துல 7ஆவது வசனத்துல விளக்கம் இருக்கு பாருங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பழைய புளித்த மாவுன்னா எதெல்லாமா? துர்க்குணம், பொல்லாப்பு. ஒரு சத்தமா சொல்லுங்க. 2025ஆம் வருஷத்தை முடிச்சு 2026ஆம் வருஷத்துக்குள்ள காலடி வைக்கும் முன்னாடி புளிப்பான சில விஷயங்களை களையணும். புளிப்பான விஷயத்தை களையணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 10-25 வருஷத்துக்கு முன்னாடியாக்கும் புளிச்ச சாம்பார் குடிச்சு வாழ்ந்தோம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் என்ன இஷ்டம்? கல்யாண வீட்டில் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடியதை விட மறுநாள் புளிச்சு நுர வந்தவரை குடிச்ச சாம்பார்ல இன்ட்ரெஸ்ட். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நிறைய ஆளுகளுக்கு அந்த ஃப்ரெஷ் சாம்பாரை விடவும் கல்யாண வீட்டில் காத்து கிடந்து சாம்பார் மிச்சமாச்சங்கி அதை வேண்டி கொண்டு போய் மண்சட்டியில் வச்சு துணி வச்சு கட்டி அடைச்சி வச்சு மறுநாள் அது நுர பொங்கி வெளியே வரும்போ அதை ஊற்றி பழஞ்சு குடிக்கணும். அது ஒரு சாரார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது கெட்டு போனதுன்னு தெரியாது, அது அதோளுக்கு ருசியாம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. நுர பொங்கி வருதுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆனா அதையும் பழஞ்சில ஊத்தி கலக்கி குடிச்சியா பாத்தியா கன்னியாகுமரி பாத்தியா? அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளணுமா, பழைய புளித்த மாவை களையணுமா. பழைய புளித்த மாவு என்பது நம்முடைய துர்க்குணம். ஆமே, நம்முடைய பொல்லாப்பு, பிறருக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிற விஷயங்கள், துர்க்குணமான விஷயங்கள், முரட்டு சுபாவங்கள். ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஸ்தோத்திரம். வார்த்தைகளால முரட்டுத்தனமான பேச்சுக்கள். சிலர் யார்கிட்ட பேசணும் தெரியாம வார்த்தைகளை விடுவது, மனைவியை பார்த்து முரட்டுத்தனமா பேசுறது. ஒரு அல்லலே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். துர்க்குணம். 2025 முடிச்சு 2026க்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் எடுத்து வெளியே களையணும். அந்த துர்க்குணத்துக்கும் பொல்லாப்புக்கும் பைபிள் சொல்லுகிறது அதுதான் பழைய புளித்த மாவு. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நமக்குள்ளே சில பொல்லாத குணங்கள் ஒளிந்திருக்கிறது. நமக்குள்ளே சில துன்மார்க்கமான சுபாவங்கள் ஒளிந்திருக்கிறது. அது எப்ப வெளிப்படும் தெரியுமா? நேரம் வரும்ப வரும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த டைம் வரும்போ அந்த துர்க்குணம் வெளியே வரும். அந்த டைம் வரும்போ கை தானே நீளும். அந்த டைம் வரும்போ காலு தானே நீளும். அதெல்லாம் துர்க்குணம். ஒரு அல்ல சொல்லுங்களேன். பழைய புளித்த மாவாகிய துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் 2025ஆம் வருஷத்துல எடுத்து வெளியே களையணும். சில மனைவிமாரு புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, இன்னும் துன்மார்க்கமா இருக்கிற பாவி. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கமான சுபாவங்கள் நம்மை விட்டு ஒளிய பண்ணணும். யார் யாருக்குள்ளாலே துன்மார்க்கமான சுபாவங்கள் ஒளிந்திருக்கிறதோ, யார் யாருக்குள்ளே பொல்லாப்பான காரியங்கள் ஒளிந்திருக்கிறதோ, ஆவியானவர் உங்க இதயத்தில் உங்களோடு கூட இடைப்படுகிற அந்த விஷயத்தை 2025 முடிச்சு 26க்குள் போறதுக்கு முன்னாடி அவைகளை அறிக்கை செய்து அந்த துர்க்குணத்தை விட்டு எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே.
அந்த துர்க்குணமான விஷயங்கள் இனி என் வாழ்க்கை வரக்கூடாது. நான் ஒரு ஆவிக்குரியவனாய் வாழணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நம்மை மற்றவர்கள் ரொம்ப கவனிப்பாங்க. நம்முடைய பேச்சில் என்ன ஹார்ட்னஸ் இருக்குது, நம்ம பேச்சில் என்ன சாஃப்ட்னஸ் இருக்குது நல்லா பார்ப்பாங்க. சபைக்கு போறாங்க, ஆவிக்குரியவங்க சொல்றாங்க, பைபிளை தூக்கிட்டு நடக்கிறாங்க, எப்போதும் பைபிள் வாசிக்கிறாங்க, எப்போதும் ஜெபம் பண்றாங்க, ஐயோ அவங்க வாயிலிருந்து இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறாங்களே, அது துர்க்குணம். அது என்ன குணம்? துர்க்குணம். நல்ல கவனிங்க. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களோட பணி செய்யறவங்க உங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட துர்க்குணம் வெளிப்படக்கூடாது, உங்களுடைய பொல்லாப்பான காரியங்கள் வெளிப்படக்கூடாது, நம்முடைய சாட்சி கெட்டு போக கூடாது. 2025 ஏசப்பா எனக்குள்ளே மறைந்திருக்கிற, எனக்குள்ளே பதுங்கி இருக்கிற, எனக்குள்ளே ஒளிந்திருக்கிற அந்த துர்க்குணம் என்னை விட்டு விலகணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஈவு இரக்கம் இல்லாம பிள்ளைங்களை அடிக்கிறது, ஈவு இரக்கம் இல்லாம மனைவிமார் அடிக்கிறது, இந்த பொல்லாத சுபாவங்கள் மறையணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஏதோ சம்பாரிச்சு சாப்பாடை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நான் உனக்கு சம்பாரிச்சு சோறு தரேன், என் பைசா எல்லாம் தின்னே அழிச்சிய, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சம்பாரிச்சு கொடுத்து சாப்பாடு கொடுக்க தானே கல்யாணம் பண்ணுனீங்க, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் பைசா எல்லாம் நீ தின்னே அழிச்சிதியேன்னு சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அப்படி இல்லைன்னு கல்யாணமே பண்ணாமல் சன்னியாசியாக காஷ்மீருக்கு போயிருக்க வேண்டும், காசி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். அதுக்கு மீறி நீ கல்யாணம் பண்ணது உண்மைனா அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இது நான் சம்பாரிச்சு உனக்கு போடின்னு சொன்னா நீ சன்னியாசா போயிருக்கலாமே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சில மனைவிமாருக்கு குளுமையா இருக்குல்ல, இந்த பையன் அப்படிதான் எப்பொழுதும் கேட்காம பாசேனாட்ட. ஒரு நாள் இறைச்சியை வேண்டி தந்துண்டு, உனக்கு என் பைசா எல்லாம் சம்பாரிச்சாலும் இறைச்சியா தின்னு நீ அழிச்சதையே இந்த பையன் அடிக்கடி கேட்பான் வேண்டி தந்துண்டு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பொல்லாத சுபாவங்கள், துர்க்குணமான காரியங்கள் இந்த பழைய வருஷத்துல பழச களைந்து போடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைய வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைங்கள்ட்ட நீங்க பேசுற வார்த்தைகள், புருஷன் மனைவிட்டு பேசுற வார்த்தைகள், நீங்க மற்ற இடத்துல பேசுற வார்த்தைகள், பொல்லாதான காரியங்கள், அந்த புளித்த மாவுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த களைந்து போட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? எஸ். அடுத்ததாக வாசிங்க எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். Book of Ephesians chapter 4 verse 22. என்னதுங்க? ஆமென். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசம் போக்குற பழைய மனுஷன், அதாவது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை, மாம்சமும் மனசும் இச்சித்தவைகளை செய்து, ஆமே ஆமே ஸ்தோத்திரம், ஆமே தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற அந்த பழைய மனுஷன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் புதிய மனுஷனும் உண்டு, பழைய மனுஷனும் உண்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒன்னு யோசித்து பாருங்க, நம்ம எந்த பழைய மனுஷனை களைந்து போட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள வந்த அப்புறம் எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள வந்த அப்புறம் எதை ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்ணி இருக்கிறேன்?
ஆமென் சோத்திரம். பழைய மனுஷனை களைந்து போடணும்னு சொல்லியிருக்க, ஏதாவது ஒண்ணு நீங்க களைஞ்சு போட்டிருக்கீங்களா? ஒண்ணி ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி, இல்லைங்க ஒரு பவுடர், இல்லைங்க ஒரு நெகப்பாலிஸ், இல்லைங்க ஒரு கண்மை, என்னத்தையா ஒரு புண்ணாக்க நீங்க ஆண்டவருக்காக வெறுத்திருக்கீங்களா? எல்லாரையும் நான் சொல்ல வரல, எல்லாரையும் சொல்ல வரல. பழைய மனுஷனை களைந்து புது மனுஷனா மாறணும். யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள்ள. வசனம் என்ன சொல்லுகிறது? அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க. எஸ்அப்பா, என் பழைய மனுஷனுக்குரிய மோசம் போகும் இச்சைக்குரிய இந்த விஷயத்தை நான் களைந்து போடுறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா? நான் வாட்சி கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாட்சி கட்டலை, கட்டுவேன், கட்டாமல் இருப்பேன். அது நான் பிரதிஷ்டை ஒன்றும் பண்ணலை. நான் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். நான் வாட்சி கட்டுறது இல்லை, ஆனால் கட்டுவேன். என்னட்ட 10-15 வாட்சி இருக்குது. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி ஒரு நாள் ஒரு செய்தி கொடுத்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல. ஆண்டு எனக்கு ஒரு வாட்சி தந்தார், அதை நான் வீட்டில் வச்சுருக்கேன்னு. ஒரு நாள் பார்த்துட்டு வீடியோவில் யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அந்த வாட்சை எனக்கு தாருங்கன்னு ஃபோன் பண்ணி லைவில் பார்த்துருக்காரு போல். அந்த விலை கூட வாட்சி இருக்கல பாஸ்டர், எனக்கு தாருங்க சல்லான்னு சொன்னேன். அல்லையில சொல்லுங்க பார்க்கல. அதனால இந்த லைவ் போடக்கே பயம் எனக்கு. ஆமாம், நம்மளை என்ன லைவ் அவங்க ஓடிட்டு இருக்கு, பெரிய பாதகமாக்கு. இது எனக்கு பிடிச்சாத ஒன்று. அல்லையில சொல்லுங்க பார்க்க. ஆனாலும் சிலர் என்ன விரும்புகிறாங்கன்னா, ஒரு வாரம் பேசக்கூடிய செய்தி இன்னொரு நாள் அதை கேட்கவே முடியாது, வேறு எங்கே போனாலும் அதை கேட்க முடியாது. அது அன்னைக்குள்ள ஆகாரம், அதை இன்னொரு நாள் கேட்கணும்னு நினச்சா எப்படி கேட்குறது? அது கொஞ்சம் ரெக்கார்டிங்கில் இருந்தால் கேட்கலாமேன்னு கேட்டுக்கொண்டதுனால இதை நம்ம செய்கிறோம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் லைவாக போகிறது வேண்டான்னு நினைக்கிறேன். ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க. ஆமாம் சோத்திரம், நல்ல கவனிங்க. நான் உதாரணம் சொல்கிறேன். ஒரு வாட்ச் நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்ச் கட்டும்போது அந்த வாட்ச், நான் ஒரு நல்ல வாட்ச் கட்டியிருக்கேன், ரொம்ப ஸ்டைலான வாட்ச் கட்டியிருக்கேன், மற்றவங்க கட்டுற மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வாட்சினால உங்களுக்கு ஒரு பெருமை வந்துச்சுன்னா அந்த வாட்ச் கட்டக்கூடாது. கேஷுவலாக ஒரு வாட்ச் கட்டி நத்திங், நோ ப்ராப்ளம், வாட்ச் கட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு ஆபரணம் நீங்கள் போடுறீங்க, ஒரு செயின் போட்டோன்னே சிலர் பார்த்துருக்கீங்களா, இந்த சட்டையை திறந்துருவாங்க, இந்த சட்டையை திறந்து போட்டுருவாங்க. அப்படின்னா நான் என்ன போட்டிருக்கேன்? செயின் போட்டிருக்கேன். சிலர் பார்த்தீங்களா, தங்க கொலுசு போட்டோன்னு அந்த லெகின்ஸை மேலே தூக்கியிருப்பாங்க. பார்த்தீங்களா, பார்த்துருக்கலாம் நீங்கள் எங்கேயாவது? அந்த பேண்ட் மேலே தூக்கியிருக்கோம். தங்க கொலுசு கடந்தாலே கரண்ட காலுக்கு மேலே தான் இருக்கும் பேண்ட் பிள்ளைகளுக்கு. பார்த்துருக்கலாம். அப்படின்னா நான் என்ன போட்டிருக்கேன்? தங்க கொலுசு போட்டிருக்கேன். ஓகே, குட். அதே போல் தொங்கட்டான், இந்த தொங்கட்டான் கட்டி தொங்க போடுவாங்க பாருங்க. இந்த தொங்கட்டான் கேஷுவலாக நீங்கள் போடுங்க, நத்திங், நோ ப்ராப்ளம். நான் ஒரு புதிய மாடலில் போட்டிருக்கேன். நீ ஆட்டி ஆட்டி வந்தேன்னா அந்த காதை அறந்துரும் சீக்கிரமா. அதாவது அற்பமாக நினச்சிட்டா ஒன்றுமே கிடையாது, அற்பமாக நினச்சிட்டா ஒன்றுமே கிடையாது. பட் நீ ஒரு செப்பல் போட்டு வர, ரொம்ப நியூவாக நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு வித்தியாசமான செப்பல் போட்டிருக்கேன், இவங்க எல்லாரும் நீ பார்த்து எங்கே வாங்கினு கேட்கணுன்றக்காகவே ஆட்டி ஆட்டி வந்தேன்னா அது பாவம். தேவைக்கு ஒரு செருப்பு ஜென்ரலாக போடு, தப்பே கிடையாது. என்ன ஒருத்தங்க டிஃபரெண்டா பார்க்கணும்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வரியா, தப்பு, அது தப்பு, அது தப்பு. மோசம் போக்கு இச்சை, அது அதோட பழைய சுபாவம். அது நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நத்திங். நல்ல வாட்ச் கட்டுங்க, நத்திங். ஆனால் அந்த வாட்சினால் உனக்கு பெருமை வரக்கூடாது, அந்த போடுற செயினால் உனக்கு பெருமை வரக்கூடாது. போடுற மோதிரம் நான் போட்டிருக்கேன். நான் வந்து சிலர் இந்த இருதயம், சிலர் இந்த வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், புடலங்காய் எல்லாம் வச்சு போடுவான். பார்த்துருக்கல? இந்த மோதிரத்தில் வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போச்சு. இதெல்லாம் போட்டுக்கிட்டு மற்றவங்க பார்க்கணும், என்ன கத்திரிக்காய் எங்கே செய்த நீ, நல்லா இருக்கே கத்திரிக்காய், இதுக்காக நீ போட்டுட்டு வந்தா கையை வெட்டிடுவார். கேஷுவலாக போடு, நத்திங், நோ ப்ராப்ளம். கேஷுவலாக போடு, நத்திங், நோ ப்ராப்ளம். இன்னொருத்தவங்க பார்க்கணுன்றதுனால நீ பெருமை கொள்வதற்காக நீ எதையாவது செய்யறேன்னு சொன்னா அது இச்சை, அது இச்சை. கர்த்தர் சொல்றாரு, அந்த இச்சையை இந்த வருஷமே கலைந்து போடு. எல்லாம் கொண்டு கலத்தி போட்டுறாதீங்க, எனக்கு இங்க வச்ச கொண்டு இடம் இல்லை. சும்மா ஒரு அல்லையிலே சொல்லுங்க, இது சத்தமா சொல்லுங்க. எஸ், பாருங்க. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற
பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்க. பழைய மனுஷன் என்ன கேட்பான்? அதை பண்ணு, இதை பண்ணு, அலங்காரம் பண்ணு, உலகத்துக்கு தெரியுற மாதிரி வாழு, மற்றவங்க புகழ்ற மாதிரி வாழு, மற்றவங்க பார்க்குற மாதிரி வாழு, மற்றவங்க இச்சிக்கிற மாதிரி ஒன்று காம்பி. இதுதான் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் நீங்க என்ன பண்ணிடு? களைந்து போற்று. நான் கேட்கிறேன், ஓப்பனாவே கேட்கிறேன், ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணா ரோட்ல வந்துச்சு, ஆனா ரோட்ல வந்துச்சு. இன்னைக்கு பொண்ணா ரோட்ல வராதனால தான் பாவம் அதிகமாயிடுச்சு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி அழகா வந்தாங்க, பாவம் ரொம்ப வரல. இன்னைக்கு அம்புட்டு வேறுக்கும் தன் சரீரம் எப்படி இருக்குதோ அது அப்படியே வெளியே யாருக்கும் பார்க்கணும். எங்க குறுக்கணும், எங்க நெடுக்கணும், எங்க பிதுக்கணும், எங்க அமுக்கணும், அப்படியே போட்டு ரோட்ல நடக்கிற பிசாசு உனக்குள்ள வரான். ஒழுங்கு மாதிரியா நடக்குமோ உலகம் நல்லா தான் இருந்துச்சு. துணிகளை வாங்கி அங்கோட்டு குறுக்கி இங்கோட்டு குறுக்கி அங்க பண்ணி இங்க பண்ணி இவ்வளவு போடியாளா போட்டு வந்தா பிறந்தாள்வலான்னு தெரியாது. போறவன் வாரம் சும்மா இருப்பானா? தன்னை பார்க்க வேண்டும் என்றே வஸ்திரம் அணிகிறாங்க, தன்னை மட்டும் இச்சிக்கணும்னே வஸ்திரம் போடுறாங்க. அதனாலதான் சும்மா போறவனும் கையை பிடிச்சு இருக்கிறான். மோசம் போக்குற இச்சைக்குரிய பழைய மனுஷனை களைந்து போடு. நல்ல ட்ரெஸ் கடையில இருக்குதே, வாங்கலாமே, ஏன் உனக்கு வாங்க முடியல? நல்ல ட்ரெஸ் இல்லையா கடையில? அவன் எப்படியும் தச்சு வைப்பான், எப்படி வாங்குவியா? லிசன், மற்றவங்களுக்கு இடரலா இருந்தால் எந்திர கல்ல கழுத்துல கட்டி கடல்ல கொண்டு போடுன்றாரு. மோசம் போக்குற இச்சைக்குரிய பழைய மனுஷனை சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, களைந்து போடுங்கள். 2025 சிலதை களையணும். நம்ம எரிய சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? அடுத்த வாரம் என்ன சொல்லுவாரு எனக்கு தெரியாது. வருஷத்து இறுதியில் அடுத்த வாரம் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. போன வாரம் எரிய சொன்னாரு, இந்த வாரம் களைய சொல்றாரு, அடுத்த வாரம் தள்ள சொல்லுவாரு. ஒரு அல்ல சத்தம் சொல்லுங்க. bless you, God bless you. come on, come on, come on. வெளிப்படுத்துற விசேஷம். அடுத்ததாக 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்கிற சாத்தான், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு. பாருங்க, இது வந்து புதிய பாம்பு இல்ல, இது பழைய பாம்பு. பெரிய பாம்பு, பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பாருங்க, அது ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வசனம் வெரி கிளியர். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்ட. அப்போ ஒரு பழைய பாம்பு இருக்கு. என்ன பாம்புங்க? பழைய பாம்பு. இந்த மோசம் போக்குற இந்த பழைய பாம்பு தான் பிசாசு. இந்த பிசாசுக்குரிய காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? களையணும். பழைய பாம்பு அதுதான் யாரு? பிசாசு. இந்த மோசம் போக்குற பிசாசின் செயல்களை என்ன செய்யணும்? விலக்கிட்டு ஆவியானவரை உள்ள கொண்டு வரணும். நான் சொல்ற புரியுதாங்க? பிசாசு பழைய பாம்பு என்று சொல்லப்படுகிற, வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற, சாத்தான் பிசாசு என்று சொல்லப்படுகிற இவன் ஒரு கூட்டமா திரியிறான். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவனுடைய செயல்பாடுகள் தான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய, ஆவிக்குரிய ஆராதனை நடத்தக்கூடியவங்களுக்குள்ளேயும் இந்த பழைய பாம்பு தான் செயல்படுது. நிறைய பேருக்குள்ளால இது ஒரு கூட்டமா தெரியுது, ஒரு கூட்டமா தெரியுது. இது என்ன படுதுன்னா, இவனுடைய செயல்பாடுகள் யாருக்குள்ள இருக்குது? இன்னைக்கு சபைகளுக்குள்ளால. கர்த்தர் சொல்றாரு, இந்த பழைய பாம்பாகிய இந்த சாத்தான் பிசாசு என்று சொல்லப்படுகிற அந்த கிரியைகளை களைந்து போட்டு ஆவியானவருக்குள்ளால வரணுமா சபை? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபா கத்துரபலபா. எஸ் 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 ஃபாதர், எஸ். ஹalleluya, ஹalleluya. சரி, இன்னைக்காவது நான் டைமை முடிப்பேன்னு சொன்னேன், அதனால நான் போறேன்.
வாசிங்க. யோசுவா 9:4. யோசுவா 9:4. அடுத்தது கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. எத்தனை குறிப்பு நான் சொல்றேன்? 5 சொல்றேன்ல, 4 சொல்லிட்டேன்ல. பழைய பகை சொன்னேன், பழைய புளித்த மாவு சொன்னேன், கெட்டு போகிற பழைய மனுஷனை சொன்னேன், மோசம் போக்குற பிசாசு, பழைய பாம்பு என்கிற பிசாசு சொன்னேன். இப்ப சொல்றேன் 5வது விஷயம் சொல்றேன். ஆமே, உபயோகப்படுத்த முடியாத சிலதை விளக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்க, உபயோகப்படுத்த முடியாத சில பழச நம்ம ஒதுக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுதான பழைய பிஞ்ச செருப்புகளையும் போட்டு பழைய வஸ்திரங்கள் உடுத்திக் கொண்டாங்க. நான் இதுல இருந்து எதை மட்டும் எடுக்கிறது தெரியுமா? பழைய துருத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க பாருங்க. பழைய திராட்சரச பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, பழைய வருஷத்தை தாண்டி புதிய வருஷத்துக்குள்ள போகும்போ புதிய ரசம் உள்ள வரணும் இல்லையா? அப்ப புதிய ரசம் உள்ள வரணும்னா அந்த ரசம் தங்கக்கூடிய துருத்தி, நம்முடைய துருத்தி என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப பீரலும் பொத்தலுமான பழைய துருத்தியை விலக்கிட்டு புதிய துருத்தியா மாறினாதான் புதிய அபிஷேகம் உள்ள வரும். புரியல நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழசோட புதுசு என்ன பண்ண முடியாது? இணைக்க முடியாது. பழைய வஸ்திரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் இணைக்க முடியாது. பழைய ரசத்தையும் புதிய ரசத்தையும் இணைக்க முடியாது. அது நம்ம செய்வோம் வீடுகளில். ஆனா நான் கரெக்டா கண்டுபிடிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கரெக்டா தெரியும். பழைய சோறை சூடாக்கி வச்சா நான் கரெக்டா தூக்குவேன். அது எந்த கணக்கில் தூக்குவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆமா, இந்த பழைய குழம்பு இந்த மேக்கப் பண்ற வேலை நம்மகிட்ட நடக்கவே நடக்காது. அவங்க என்ன தலைகள் நின்று மேக்கப் பண்ணாலும் அச்சோட்டா சொல்லுவேன், இது மேக்கப் பண்ணிருக்கு. வேணுமெங்க கேட்டு பாருங்க, நம்மள்ட்ட இந்த மறைவு செய்யவே முடியாது. ஒரு சத்தமா சொல்லுங்க பாருங்க. பழைய குழம்பையும் புதிய குழம்பை ஆட் பண்றது, பழைய சோறையும் புதிய சோறையும் ஆட் பண்றது, இது பயங்கர மோசமான காரியமாக. வசனம் என்ன சொல்லுகிறது? பழைய துருத்தியை மாற்றிட்டு புதிய துருத்தியை வைக்கணும். புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு புதிய ரசத்தை தரப்போகிறார். கமான் 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 கமான். துருத்திகள் பழசா இருக்குது. துருத்திகள் உபயோகப்படுத்த முடியாததா இருக்குது. உபயோகப்படுத்த முடியாத சில துருத்திகளை புதிதாக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். எஸ் எஸ், புதிய ஆண்டுல நீ புதுசா மாறு. புதிய ரசம் உனக்குள்ள, நீ ரசமாய் மாற போற. எஸ் எஸ், புதிய ரசம் கர்த்தர் ஊற்றுகிறார். இதா பாருங்க, ஓ பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகள், அவைகளை மாற்றிவிடு. கர்த்தர் புதிய ரசமாய் 2025 முடியும் போது உனக்குள்ள புதிய ரசமாய், ஓ புதிய ரசமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரசம் அப்படின்றத நான் அபிஷேகத்துக்கு அடையாளமா காண்பிக்கிறேன். அப்போ அபிஷேகம் தங்க முடியாத அளவில், அபிஷேகம் இறங்க முடியாத அளவில் என் துருத்தி எப்படி இருக்குது? பீரலும் பொத்தலுமா இருக்குது. அப்ப பீரலும் பொத்தலுமா இருக்கிற என் வாழ்க்கையை நான் சரி பண்ண. இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறேன். சில பீரல்களும் சில பொத்தல்களும் இருக்குது நமக்கு. சில இந்த பீரல்களையும் இந்த பொத்தல்களையும் அடைக்க தெரிஞ்சவங்க அடைச்சாதான் நல்லா அடையும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எல்லாரையும் வர சொன்னேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, அறிவிப்பு சொல்லுங்க மறந்துருப்பிய, இப்ப சொல்லுங்க கொஞ்சம் கூட ஞாபகம் வந்துருக்கீங்களா? அதனால வந்துருவியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்போ பீறலும் பொத்தலுமான அந்த துருத்தியில புதிய ரசத்தை ஊற்ற முடியாது. இந்த வருஷம் முடியும் போது ஆண்டவரே அபிஷேகம் தங்கி தாபரிக்க முடியாத நிலைமையில என் வாழ்க்கையில் இருக்கிற பொத்தல்களையும் பீறல்களையும் மாற்றி என்னை ஒரு புதிய துருத்தியாய் மாற்றி எனக்குள்ள அந்த புதிய ரசம், எனக்குள்ள அந்த புதிய ரசம். ஹalleluya, 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 ஆமென். அடுத்ததாக வாசிங்க. ஸ்தோத்திரம். வேகமா சொல்லி ஜெபம் பண்றேன். லூக்கா 12:33 வாசிங்க. லூக்கா 12:33. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இந்த ஒரு வசனத்தை நீங்க கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அதில் ஒரு நல்ல ஒரு ரகசியம் இருக்கு. நான் சொல்றேன். நல்ல ஒரு விஷயம் இருக்கு அதில் இருக்கு. போடுமா? எங்க ஒரு புதிய லேப்டாப் யாரும் வாங்கி தருவீங்களா 1 லட்சம் ரூபாய்க்கு? இது கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்க. ஸ்தோத்திரம். 33 போடுமா? 33. ஆமாம், லூக்கா 12:33. டைம் பக்கத்தில் வந்தாச்சு. 33. எஸ், ஹல்லேலூயா. பாருங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பண பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்காக சம்பாதித்து வையுங்கள். பாருங்க, பழமையாய் போகாத பண பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இதோட அர்த்தம் என்னன்னா, இங்க நீங்க என்னெல்லாம் கிரியைகளை செய்றீங்களோ, உங்களுக்குன்னு எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் பழமையாய் போன பணப்பை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பழமையாய் போகாத பணப்பை எது தெரியுமா? உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. அந்த பணப்பை பழமையாய் போகாது. இங்க பூமியில நம்ம என்னெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ அதெல்லாம் பழமையாய் போன பணப்பை. ஆனா உங்க பொக்கிஷம் பரலோகத்தை சேர்த்து வச்சா அது பழமையாய் போகாது. அது எப்பவுமே புதுசாவே இருக்கும். இதை இன்னும் வீட்டில் போய் இந்த வசனத்தை 4 முறை வாசிங்க, உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பூமியில நீங்க ஆண்டவருக்காக எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் பரலோகத்தில் கணக்கு. பூமியில நமக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் இந்த பூமிக்குரியது. இந்த பூமியில உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா அது பழைய பணப்பை. அது பர்ஸ், கிழிஞ்ச பர்ஸ் மாதிரி. அதுல இருந்து எப்ப வேணாலும் ஏடிஎம் கார்டு கீழே விழலாம், எப்ப வேணாலும் பைசா கீழே விழலாம். பழமையாய் போன பை இங்க உள்ளது. ஆனா கர்த்தருக்கு செய்கிறதெல்லாம் அங்க இருக்கும். அது பழமையாய் போகாத பை. இப்ப திங்க் பண்ணிக்கங்க, சாயங்காலம் எத்தனை பார்சல் வருது எனக்கு தெரியாது. கைகளை தட்டி கத்தரை தோத்திர பண்ணுங்க. கொடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஆமா, 2 நாள்ல கொடுத்து முடிக்கணும். நல்ல கையை தட்டுங்க பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், ஹalleluya. உங்கள் பொக்கிஷங்கள் பூமியில அல்ல, பரலோகத்தை சேர்த்து வைக்கணும். பூமியில இருக்கிற பணப்பை பழமையான பணப்பை. ஆனா பரலோகத்துடைய பணப்பை பழமையாய் போகாத பணப்பை. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். இவனு இன்னைக்கு ஓடிய மாதிரி இன்னும் 1 வாரம் தண்டி ஓடுனான்னு விளங்கி 10,000 ரூபாய் கட்ட வேண்டிய கரண்ட் பில் 20,000 ரூபாய் நம்ம கட்ட வேண்டியது வரும். இவனுங்களை கொண்டு போய் இந்த வாரமே மருத்துவமனையில் செக் பண்ணி பாருங்க. ஓ பின்ன ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கல. இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கல. இவனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பிரச்சனை. ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கல. அதனால பாத்தியலா வந்தவனால ஆள் பாத்தியலா, பெற்றோர் பாத்தியலா, கொண்டு போய் இந்த வாரமே சரி பண்ணுறீங்க. எனக்கு கரண்ட் பில் கட்ட முடியாது. ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க. 1 முறை போறான்னு நான் ஏற்றுக்கொண்டேன். 9 முறை போகிறது என்னால் கண்டு சகிக்க முடியலை. ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க. பொன்னப்பா இதே போல பிறகு செய்யாதீங்க. ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கல. உங்களை இருகரை குப்பி கும்பிடுறேன், இந்த வேலை அடுத்த வாரம் செய்யாதீங்க. ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது 1 மணி நேரம் ஏசி ஓடும்போ அந்த கம்ப்ளீட்டாக ஒரு புகை கூட்டம் மாதிரி, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பனி மூட்டம் மாதிரி இது ஃபுல்லாகிடும். சரியா? ஃபுல்லாகிடும். ஒவ்வொருக்க நீங்கள் டோரை திறக்க இந்த பனிமூட்டம் வெளியே போகும். வெளியே போனப்பட அந்த இடம் காலி ஆகிடும். மீண்டும் இந்த ஏசி என்ன செய்யும்? ஓடி அந்த இடத்தை ஃபில் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி 100 நேரம் நீங்கள் திறந்து மூட இது வெளியே போகும், திருப்பி இது ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். ஆக கரண்ட் ஓடும். ஆனால் இந்த கதவே திறக்காமல் நம்ம கொஞ்சம் பேக் பண்ணிட்டோம்னா அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த பேக்கிங் அப்படியே நின்றுச்சுன்னா ஏசி சைலண்ட் ஆகிருக்கும்.
ரொம்ப வேகமாக ஓடாமல் சைலண்ட் ஆகும். அப்போ நம்மளும் அந்த கூலிங்கை அனுபவிக்கலாம், கரண்ட்டும் சேவ் ஆகிடும். நீங்கள் திறந்து மூட இது வெளியே போய் வர இது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் ரொம்ப நஷ்டவாளியாக இருப்போம். அதனால ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை. சத்தம் ஒரு அல்லில சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. God bless you. ஒரே ஒரு காரியம் வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. ஆமாம், ரோமர் 7:6 வாசிங்க. ரோமர் 7:6 வாசிங்க. வேகமாக முடிச்சிடுவோம். ரோமர் 7:6. ரோமர் 7:6. பழமையான எழுத்தின் படி அல்ல. சரி, கடைசி 7வது காரியம் சொல்றேன். பழைய எழுத்தின் படி அல்ல. சொல்லுங்க. பழமையான, எஸ், பழமையான எழுத்தின் படி அல்ல, புதுமையான ஆவியின் படி. அப்ப 2025 பழமையான எழுத்தை களையணும். என்னங்க பழமையான எழுத்துன்னு என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் பழமையான எழுத்து. பழமையான எழுத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இதுதான் பழமையானது. ஆண்டவர் சொல்றாரு, பழிக்கு பழி வாங்குறத 2025 நிறுத்திரு. 2026 பழமையான வார்த்தை எழுத்தை எடுத்துட்டு புதுமையான ஆவி, மன்னிக்கும் சுபாவம். கையை தட்டி. என்ன புரிஞ்சுதோ எனக்கு ஒன்றும் தெரியல. அப்பா, நான் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஆதாரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஆழமான சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டே எனக்கு தெரியல. பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவின்படி. அப்படின்றது பழமையான எழுத்து என்பது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துடைய எழுத்து என்ன தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இப்ப சிலருக்கு பழி வாங்குற சுபாவம் இருக்கும் பாருங்க. இந்த பழி வாங்குற சுபாவம் பழமையான எழுத்து. கர்த்தர் சொல்றாரு, அந்த பழிக்கு பழி என்கிற பழைய வார்த்தையை, பழைய எழுத்தை நீ களைந்து போட்டு புதுமையான ஆவியின்படி நியாயப்பிரமாணத்தை விலக்கிட்டு, புதுமையான ஆவி என்பது வைராக்கியம், கோபம், பழி வாங்குதல் இல்லை, எல்லாம் சகோதர சுவம். இது 2026 சபைக்குள் உண்டாவதாக. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, பார்க்கலாம். ஆமென். நீங்கள் புரிந்து கொண்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். கர்த்தர் சொல்றாரு, பழையதை விலக்குங்கள். க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடுவோம். பழையதை விளக்குங்கள். எதெல்லாம் பழையது? எஸ், உடபனா கத்துரபல கத்திரபல கத்துரபல. பழைய பகை, புளித்த மாவு, பழைய புளித்த மாவு, கெட்டு போகும் பழைய மனுஷன், மோசம் போக்கும் பழைய பாம்பு பிசாசு, பொத்தலான திராட்சை ரசத்தை வைக்கக்கூடிய துருத்தி, எஸ், பணப்பை, பழைய எழுத்து களைந்து போடுங்க. புதிதான ஆவி உள்ளவர்களாய் கர்த்தர் மாறும்படி செய்கிறார். புதிய ரசம், புதிய அபிஷேகம். எஸ், உபயோகம் அற்றதெல்லாம் விலக்கிடுங்க. உபயோகம் இல்லாத நமக்கு வேண்டாம். பழைய துருத்தி உபயோகப்படாது, அதை விலக்கிடுங்க. புதிய துருத்தியாக. பழைய எழுத்து கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் வேண்டாம். புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறுங்க. பழைய பகை வேண்டாம். உரபல கத்துரபல கத்திரபல கத்துரபல. எஸ், ஆமென், 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 ஆமென். பழைய மோசம் போக்குற பழைய மனுஷன் கலைந்து போடுங்க. கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். சபை கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹூரபா கத்திரபல கத்திரபல உடபல கத்திரபல கத்துரா. எஸ், 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 கிருபை வெளிப்படுது, கிருபை வெளிப்படுது பாருங்க. ஆமே, ஒப்பு கொடுங்க, பார்க்கலாம். ஆண்டவர் ஏதோ 2026 ஸ்பெஷலா உங்களை மாத்த போறார். இல்லைன்னா ஆவியானவர் இந்த வருஷ கடைசியில் எப்படி பேசுறார் பாத்தீங்களா? எரியதை எரி. எஸ், பழசெல்லாம் தூக்கி ஒதுக்கு. கர்த்தர் சில புதுசை செய்ய போறாரு. உங்க பிள்ளையோட வாழ்க்கை செய்ய போறாரு. புருஷனோட வாழ்க்கை செய்ய போறாரு. மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் உங்களுக்காக சிலதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. சிலதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது சில நன்மைகளா இருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள், சில அபிஷேகம், சில புதிய கிருபைகள். ஆமென். கர்த்தர் உங்களை வைத்த பெரிய திட்டங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல கையை தட்டி ஊரபல கத்திரபல. எஸ், ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கிருபை வெளிப்படட்டும். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி 1-2 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடுவோம். 1-2 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடுவோம். நல்ல கிருபை வெளிப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதர் மறைவில்
வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. பழைய பாம்பு பழைய கிரியைகள் அழியட்டும். பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தாடி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தாடி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஓரமக்கத்திரவலக்ககுரா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 நல்ல கையை தட்டி உரபலபதரப சொந்தரபலதி அந்தரபலவரியா. உபயோகமற்ற துருத்தியாய் அல்லாமல் உபயோகப்படுகிற ஒரு துருத்தியாய் அபிஷேகம் தங்கி தவறிக்கிற அபிஷேகத்தால் நிரப்பப்படக்கூடிய எல்லா பழைய சுவாபங்களும் பழைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போ விட்டு மாறுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசின கிருபைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பழையதை களைய உங்கள் வாழ்வில் ஒரு புதிய தீர்மானத்துக்குள் நடக்க கர்த்தர் கிருபை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற புத்தன் அபிஷேகத்தை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற புதிய நன்மைகளை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற புதிய ரசத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அனுபவிக்கிற ஒரு பாக்கியவான்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்த கிருபைகளுக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கூட்டிச்சது கர்த்தர் பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனை கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டு பரிசுத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சபை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்தீங்க, உமக்கு நன்றி. உங்க கிருபை எங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. உங்கள் அபிஷேகம் நிறைவாய் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. எங்களோடு கூட அம்மை ஒரு சிறு பிள்ளைக்கு போதிக்கிறது போல எங்களோடு போதித்து கொண்டே இருந்தீங்க. எங்க மேல மிகவும் கரிசனையா இருக்கிறீங்க. எங்களுக்கு குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீங்க. எங்களுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணிருக்கிறீங்க. அதை நாங்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களோடு கூட எங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த வாரம் முழுதும் மகனூரி தமிழ் பிள்ளையை போக்குவரலாம் பாதுகாத்து வியாதி பலவீனங்கள் ஆபத்து விலக்கி நன்மைகளை காண செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு கொடுத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து என் பிள்ளைகளை நன்மை பெற்றுக் கொள்கிற பாத்திரவன்களை கத்தை இன்னும் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். திருக்கபைக்கு மருத்துவங்களும் பெரிய ஆள் செய்யும். தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளை ஆசீர்வதித்து நல்ல பிதாவே ஆமென்.